புதிதாய் பூத்தேந்த அழகான வெள்ளி காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் வெற்றி இருக்கிறதோ இல்லையோ, ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நிச்சயமாக கடினமான முயற்சி இருக்கும். அந்த முயற்சியோடு வெற்றிக்காக காத்திருக்கும் உங்களை வெற்றியாளராக்கும் ஒரே நிகழ்ச்சி நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மட்டும்தாங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், நாளைக்கு தீபாவளி பண்டிகை இல்லைங்களா? தீபாவளி அப்படின்னாலே நரகாசுர வதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் சார். அதனையும் தாண்டி ஆன்மீகத்துல தீபாவளியை குறித்து ஏதாவது குறிப்புகள் இருக்கா? பொதுவாக தீபாவளி அப்படின்னாலே எல்லாருடைய மனசுலையும் உடனடியாக உதயமாகிறது நரகாசுரனை அதாவது பல்வேறு தீமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த நரகாசுரனை வதம் பண்ணின முக்கியமான நாளாக நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நரகாசுரன் மட்டும் கிடையாதுங்க. ஒவ்வொரு மனுஷாலுமே நல்ல விஷயங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு நூற்றுக்கணக்கான கெட்ட விஷயங்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை அத்து எறிகிறதுக்கு, கெட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்காம வெட்டி விடுறதுக்கு, இந்த மாதிரியான மறைமுகமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கெட்ட நிகழ்ச்சிகளை வதம் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த தீபாவளி திருநாள் இருந்துகிட்டு இருக்குது. மிகப்பெரிய அற்புதமான நாளாகவும் அதி அற்புதமான நாளாகவும் ரொம்ப நாளாக விட முடியாத கெட்ட பழக்கங்களை விட்டு ஒழிப்பதற்கும், மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளை தானாகவே மனசு மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக வழங்குவதற்கும் அற்புதமாகவும் அதி அற்புதமாகவும் விளங்கக்கூடிய நாள் இந்த தீபாவளி திருநாள் அப்படிங்கிறத ஆன்மீக சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு. சிறப்பா சொன்னீங்க சார். இதே ஆன்மீகத்துல இந்த கெட்ட சக்திகள் நம்மை அண்டாமல் இருப்பதற்கான வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அதனை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மதுரையில திருவோணத்துல இருந்து விஜய் ஆனந்த் பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 31/5/74. பிறந்த நேரம்? விடியற்காலை 1:19. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம், கும்ப லக்கணம், கன்னி ராசி. ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? அதான் மேடம், தொழில் ஸ்டாண்டர்ட் அமையல. அப்படி தொழில் வைக்கணும்னா எனக்கு இந்த ராசி ஏற்ற தொழில் என்னன்னு ஐயாட்ட கேட்கணுங்க. கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி சொல்லியிருக்கீங்க. கும்ப லக்கணங்க ஐயா. ராசி கன்னி ராசி சொல்லியிருக்கீங்க. லக்னம் கும்ப லக்கணம். கன்னி ராசிக்கு 6வது இடத்துல மறைவு ஸ்தானமாக விளங்கக்கூடிய 6ஆம் இடத்துல இந்த மாதிரியான லக்கணம் கும்ப லக்கணம் அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியான வகையில் நிறைய போட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். 2வது நிலையான மன உறுதி கிடைக்காத தேவையில்லாத தளர்ச்சி கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதாவது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனசில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணும், அல்லது தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கணும். ஆனால் அதற்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்களில் நிலையில்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரியான அமைப்பிலிருந்து நீங்கள் விலகி விடுறதுக்கு, அதாவது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் காலங்காலமாக வருத்தப்பட வேண்டியது கிடையாதுங்க. மாற்று மதம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறவங்க, அல்லது சமயபுரத்துக்கு மாலை போட்டிருக்கிறவங்க, வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு விரதம் வைக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க கால்நடையாக நடந்து போகும் பொழுதோ அல்ல அந்த மாதிரி விரதம் உள்ளவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, அதாவது அன்னதானம் வாங்கி கொடுத்து அந்த அன்னதானம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய எச்ச இலையை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. நிச்சயமாக இந்த 6ஆம் இடம் மறைவு அல்லது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறத விட நிறைவான வாழ்க்கையை, அதாவது மறைந்த கிரகங்கள் கூட நிறைந்த பலன்களை தரக்கூடிய அளவுக்கு இந்த மாற்று மத வழிபாடுகளும் இந்த மாதிரி அன்னதானத்தில் எச்ச இலை இருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் சந்திக்க முடியும். வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய தாத்பரியங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி உண்டான விதைங்க. அந்த மாதிரியான வாழ்வுகளும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் அந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுகளும் வரப்பிரசாதமாக உங்களுக்கு அமையணுங்கிறதுக்காக இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி.
சார், தீபாவளி திருநாள்ல வந்து நரகாசுர வதம் மட்டும் இல்ல, நம்ம அண்டக்கூடிய தீய சக்திகளும் வதம் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொன்னீங்க சார். இந்த மாதிரி தீய சக்திகள் நம்மை அண்டாமல் இருப்பதற்கான வழிமுறைகளும் கண்டிப்பா ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? தீபாவளி திருநாள் அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எந்த சமயத்துல, எந்த டைம்ல பண்ணணும்? பொதுவாக தீய சக்திகள் இல்லாத ஒரு உலகத்தை வந்து கடவுளாலும் படைக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. தீயவை இருந்தால்தான் நல்லவை அப்படிங்கிறது நர்த்தனமிட்டும் நடனமாடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ, அதாவது இப்போ திரைப்படங்கள் இருந்துகிட்டு இருக்குது, எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம். திரைப்படங்களில் நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட கெட்ட விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு மனுஷர் வந்து நம்ம வந்து பழகிறதுக்கு, அதாவது மனசுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கல, சரி பக்கத்தில் பழகலாம்னு பார்த்தீங்கன்னா பழகிற ஆட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நட்புங்கிற விஷயத்தில் தேவையில்லாத நச்சு கலக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். சரி நட்பு வேண்டாம், நமக்கு ஒரு புத்தகம் எடுத்து படிக்கலான்னு பார்த்தீங்களேன், புத்தகத்தில் கூட வந்து மறைமுகமான வகையில் உணர்ச்சிகளை கிளர்ச்சியக்கூடிய அளவுக்கு சில தவறுகள் இருந்துட்டு இருக்கலாம். சரி அதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நம்ம சாதாரணமாக வந்து ஏதாவது வேறு வகையில் வந்து மனசை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு சிறு தவறுகள், ஒரு சிறு நிகழ்வுகள் தவறானதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் எவ்வளவு தவறுகள் இருந்தால் கூட அந்த தவறுகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு மிகையான ஒரு மேன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆன்மீகத்துக்கு உண்டான ஒரு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த குறிப்புகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ராஜலட்சுமிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மக மகாலட்சுமிக்காக கேட்குறீங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் 21/8/1988. பிறந்த நேரம் சாயங்காலம் 3:55. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? லக்கணம் வந்து தனுசுங்கம்மா, ராசி அனுச நட்சத்திரம் விருச்சிகம். ஓகே, என்னமா கேட்கணும் மகாலட்சுமிக்காக? கல்யாணம் இன்னும் சரியா சேர மாட்டேங்குதுமா. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வு கொடுப்பாரு, கேட்கலாமா? சரி. வணக்கங்க. வணக்கங்கய்யா. பாப்பாவுக்கு வந்து கங்கண யோகம் அப்படிங்கிறது கடந்த 2 மாசமா வந்திருக்குதுங்க. கங்கண யோகம் அப்படிங்கிறது திருமண யோகம். இந்த திருமண யோகம்னு ஒரு யுவதிக்கோ அல்லது ஒரு பையனுக்கோ வந்தது அப்படின்னா அந்த திருமண யோகம் இருக்கக்கூடிய காலங்களில் நிச்சயமான திருமணத்தை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்துட்டு தான் போகும். அப்படி ஒரு அமைப்பு இந்த பொண்ணுக்கு இந்த 60 நாளாக இந்த 2 மாசமா வந்திருக்குது. பயப்பட வேண்டாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய இந்த திருமண வரனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகிக்கு சொந்த பந்தங்களை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு குறைவாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த உறவினர்கள் மூலமாக திருமணம் பண்ணக்கூடிய, அதாவது நெருங்கிய உறவினர்கள் இல்லாமல் தூரத்து உறவினர்கள் மூலமாக திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் 8 மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்க வேண்டிய நிர்பந்தம் இந்த ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி எண்ணி 8 மாதத்துக்குள்ளே திருமணம் கண்டிப்பாக நடக்கணும். ஊரார் பார்த்து மெச்சப்படுகிற அளவுக்கு, போற்றப்படுகிற அளவுக்கு, ஆச்சரியப்படும்படியான திருமணம் நடக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை, அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமை நாளில் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறது, தரிசனம் பண்ணிக்கிறது வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வியாழக்கிழமை நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அந்த திருச்செந்தூர் சன்னதியில் வந்து இந்த யுவதிக்கு, இந்த ஜாதகிக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிட்டு வர்ற வழியில் வந்து அன்னதானம் கொடுக்கும் பொழுது இந்த ஜாதகிக்கு என்ன பதார்த்தம் பிடிக்குதோ அந்த பதார்த்தத்தை அன்னதானம் வந்து சேர்த்து வாங்கி கொடுக்க சொல்லுங்க. திருச்செந்தூர்ல வந்து 1 மாதத்துக்கு தேவையான குங்குமமும் சந்தனமும் திருச்செந்தூர் சன்னதியில் வாங்கிட்டு வந்துட்டு திருச்செந்தூர் கடலில் இருக்கக்கூடிய அந்த உப்பு தண்ணீரை வந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சந்தனத்தை அந்த திருச்செந்தூர் கடலில் இருக்கக்கூடிய உப்பு தண்ணியால் குழச்சி வச்சுக்க சொல்லுங்கள். தொடர்ந்து 60 நாள் வச்சுக்கிட்டாலே அற்புதமான வரன். இந்த ஜாதகிக்குன்னு ஒரு வரன் இந்த உலகத்தில் எங்கே பிறந்திருக்கிறாரோ அந்த வரனுடைய ஜாதகம் கண்டிப்பாக கிடைக்கப்பெற்று அற்புதமான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. வடமேற்கு திசைங்க. இந்த ஜாதகிக்கு வந்து வடமேற்கு திசையிலிருந்து வரும். இதில் ஒரு குறிப்பான விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. வடமேற்கு திசை அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகர் பிறந்த இடம் வடமேற்கு திசையாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகி பிறந்த இடத்துக்கு வடமேற்கு திசையாக வந்துட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிறந்த ஊரில் குடி இருக்கிறதில்ல, வெவ்வேறு ஊர்களுக்கு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு வடமேற்கு திசையோ அல்லது வடகிழக்கு திசையோ தென்கிழக்கு திசையிலேயே பெண்ணு வரும் அல்லது வரன் வரும் அப்படின்னா இவங்க வந்து நேர் வடமேற்கு திசைக்கு பதிலாக, அதாவது தென்மேற்கு திசையில் பொண்ணு வந்தால் அல்லது பையன் வந்தால் ஜாதகம் பார்க்கறதில்ல, இவங்களாகவே ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதாவது பையன் எந்த திசையிலிருந்து வந்தாலும் ஜாதகம் வாங்கி பாருங்க, நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஆனால் ஜாதகம் வாங்கி பார்த்ததுக்கப்புறம் இப்போ வடமேற்கு திசைன்னு நாங்கள் சொல்கிறோம், தென்மேற்கு திசையாக இருந்தால் கூட வரனை நீங்கள் ஜாதகம் வாங்கி பாருங்கள். பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணும்போது அந்த பையனுடைய பிறந்த ஊர் எதுன்னு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஜாதகி பிறந்த ஊருக்கும் அவர் பிறந்த ஊருக்கும் இந்த திசை வந்து வடமேற்கு அப்படிங்கிறது நிச்சயமாக நிரந்தரமாக அமைச்சிருக்கும்.
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? கடலூர்ல இருந்து ஜெயிச்சுட்டு இருக்கேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் கணவருக்காக கேட்குறோம். அவருடைய பேர்? அவரு பேர் டேவிட் ராஜ். டேட் ஆஃப் பர்த்? 4/9/1971. பிறந்த நேரம்? தெரியல மேடம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களாமா? ஆசிரியர் வந்து கும்பராசின்னு சொல்லியிருக்காங்க. அதே நட்சத்திரம் சொன்னாங்க. சரிங்கம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? பொய்யான்னு தெரியல. வீட்டுல பயங்கரமா பிரச்சனை மேடம், கடன் பிரச்சனை. ஊர்ல கொஞ்சம் இடம் இருக்கு, அது நிச்சயமா வச்சாதான்னு தெரியல. கண்டிப்பா கவலையப்படாதீங்கம்மா. இருக்கு. நிச்சயமா கவலைப்படாதீங்க சார். இதற்கான தீர்வுகள் இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். ஒரு கிறிஸ்டின் மேடம். வணக்கங்க. வணக்கம் சார். எந்த மதமாக இருந்தாலும் சாஸ்திரமும் ஆன்மீகமும் சமமான வகையில் உதவி செய்யுங்க. இன்னும் உண்மையை சொல்ல போனால் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்பினால் நல்லது நடக்கும். சாஸ்திரமாக இருந்தாலும் சாமியாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் நம்பினாலும் நல்லாவிட்டாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லலை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைய புரிஞ்சுருக்கிறேங்க. பல வெளிநாடுகளில் அதை உறுதிப்படுத்தி ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறோம். அதனால் பயப்பட வேண்டாங்க. தயக்கமான வகையில் மாற்று மதத்தை சேர்ந்தவன் நீங்கள் சொன்னால் கூட அதை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் நேரலை நிகழ்ச்சியில் வந்து ஒளிவு மறைவில்லாமல் சொன்னதுக்காகவே உங்களுக்கு நல்லது நடக்கும். பயப்பட வேண்டாங்க. உங்களுடைய மத கடவுள்களை பிரார்த்தனை பண்ணி பார்க்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் சதயமாக இருந்தால் கூட சதயத்துக்கு விரயம் அதிகம் அப்படிங்கிறது கலிகாலத்தில் சொல்லப்பட்டுள்ள விதியாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் என்னதான் விதியாக இருந்தாலும் இந்த சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி பாசமுள்ள இவருக்கு வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களும் தேவையில்லாத விரக்தியான சூழ்நிலைகளும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கதோ இல்லையோ, ஆனால் எதிர்பாராத ஏமாற்றத்தை அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இவருக்கு வந்து இந்த விரக்தியான சூழ்நிலை, குடும்பத்தில் ஒற்றுமையாக இல்லாத சூழ்நிலை, ஒரே வீட்டுக்குள்ளே குடியிருந்தால் கூட ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக இல்லாமல் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாங்க. வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாள் காலையில் நேரம் போங்க. இவர் வந்து ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால 4 மெழுகுவர்த்தி வாங்கி, 4 ஹேண்டில் வாங்கி மெழுகுவர்த்தி வந்து உங்கள் கையால் ஏற்றுங்க. அவர் கையால் 4 மெழுகுவர்த்தி வந்து ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒன்று சந்தோஷம், அல்லது செய்யக்கூடிய தொழிலில் வெற்றி, அல்லது நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம், இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டு ஏற்றுங்க. ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய யாராவது வறுமையில் உள்ள ஒருவருக்கு வந்து முன்பின் தெரியாத நபருக்கு வந்து நான்வெஜ் சம்மந்தப்பட்டது மாமிச உணவு வகைகளை வந்து நீங்கள் வந்து வாங்கி அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணிட்டு அந்த கோயிலிருந்து வர்ற வழியில் நிச்சயமாக அசரீரியாக ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கண்டெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த பொருளை கொண்டாந்து உங்களுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி மாதா படத்துக்கு பின்னாடியோ அல்லது அதாவது இயேசுபிரான் படத்துக்கு பின்னாடியோ நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு முக்கியமான நாளில் இவர் பிறந்த நாள் அல்லது உங்களுக்கு வந்து நீங்கள் பிறந்த நாள் அல்லது 4ஆம் நம்பர் வரக்கூடிய நாட்களில் அந்த பொருளை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க. அந்த பொருளை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெற்று இந்த உலகத்தில் எது கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை முறை மெழுகுவர்த்தி ஏற்றி, எத்தனை முறை ஜபம் பண்ணி, எத்தனை முறை பிரார்த்தனை பண்ணியும் கிடைக்காத அத்தனை விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில் கேள்வி கேட்ட இந்த நிமிஷத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் வல்லமைகளும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்ங்கிறத உறுதியாக சொல்கிறேங்க. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா நாளைக்கு தீபாவளி இல்லையா, நாளைக்கு நாம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் மற்றும் அற்புதமான ஆன்மீக விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. சரி, இன்றைய ஆன்மீக தகவல் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? இல்லை, பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோதனை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சந்திக்கிறோம். ஆனால் சாதனை அப்படிங்கிறத சில பேர் தான் சந்திக்க முடியுதுங்க. அந்த மாதிரி வேதனையாக இருந்தாலும் சோதனையாக இருந்தாலும் சாதனை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ஓரளவாவது நம்பியோ அல்லது ஆன்மீகத்தை வந்து கடைப்பிடிக்கிறமே இல்லையோ ஆன்மீக வழியில் ஓரளவாவது நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாமல் நீங்கள் ஆன்மீக வழியில் போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில்
எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளையும் மறைச்சு சாதனை அப்படிங்கிற ஒரு சகாப்தத்துக்கு உங்களை கொண்டு போய் நிச்சயமாக சேர்த்தும். நம்ம வந்து புத்தகத்தில் படிக்கலாங்க, நிறைய புத்தகத்தில் வந்து தத்துவம் படிக்கலாம், நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். அதாவது சாதாரணமாக செருப்பு தைச்ச சாதாரண மனுஷர் ஒருவர் ஜனாதிபதி அப்படிங்கிற மாமனிதர் அளவுக்கு உயர்ந்து நின்னார் வெளிநாட்டில் அப்படிங்கிற விஷயத்தை புத்தகத்தில் சொல்லியிருக்கலாங்க. அதற்காக நம்ம எல்லாருமே செருப்பு தைச்சிட்டு அதே அளவுக்கு சாதனையாளராக வர முடியுமான்னா முடியாது. ஆனால் ஆன்மீகம் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எந்த வகையில் போனாலும் சரி, நீங்கள் வந்து செருப்பு தைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, பொறுப்பாக கவனிக்கக்கூடிய வேறு வேலைகளாக இருந்தாலும் சரி, போதனை பண்ணக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பருப்பு வைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உருப்படியாக உங்களை நிறுத்தக்கூடிய தகுதி ஆன்மீகத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகுதி அப்படிங்கிறத நிச்சயமாகவும் உறுதியாகவும் பணிவாகவும் துணிவாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க. வணக்கம் சார். யார் பேசுறீங்க? வேலு 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 சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? அங்க வெங்கம்பாக்கம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 29/6/1984. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேடம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ராசி மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஓகே வேலு சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? அதாவது ரொம்ப தொழிலே இல்ல, வருமானம் கையில இல்ல, ரொம்ப கஷ்டம், குடும்ப சூழ்நிலை, கடன் தொல்லை. சார் கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்லுவாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. திருவாதிரை நட்சத்திரம், அதாவது தொழிலே இல்லை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டாலும் கூட தொழிலுக்கு உண்டான அத்தனை தகுதிகளும் உங்ககிட்ட இருந்துக்கிட்டு இருக்கும், ஆர்வங்களும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பல்வேறு தொழிலை பற்றியான ஒரு சில விஷயங்களையும் நுணுக்கங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு மிகுதியாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து தொழில் அமையாமல் போகிறதுக்கு உண்டான காரணம் அப்படிங்கிறத விட உங்கள் ஜாதகப்படி தொழிலுக்கு உண்டான, அதாவது ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை வரக்கூடிய அஷ்டமி அல்லது தேய்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை நாள் அல்லது தேய்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமை நாள், இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை வந்து தேர்வு செஞ்சுக்கிட்டு அந்த நாளில் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து நீங்கள் வந்து கடலில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிங்க. அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ராமேஸ்வரம் நீங்கள் போகும் பொழுது கருப்பு கலர் வஸ்திரம் அணிஞ்சிக்கிட்டு அந்த கருப்பு கலர் வஸ்திரத்தை தலையோடு, அதாவது கிழக்கு பார்த்து நின்று ராமேஸ்வரம் கடலில் ஜலத்தில் குளிச்சுட்டு அந்த கருப்பு வஸ்திரத்தை வந்து கடல்லையே விட்டுட்டு வேறு புது வஸ்திரம் உங்களுக்கு எந்த கலர் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்குதோ, உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு வந்து கிரீன் கலர், அதாவது பச்சை கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கலர் வேறு ஏதாவது ஒரு கலர், கருப்பு கலரை தவிர்த்து வேறு கலரில் வஸ்திரம் அணிஞ்சிக்கிட்டு அந்த ராமேஸ்வரத்தில் அந்த தீர்த்தங்களை எடுத்துக்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திரும்பி வர்ற வழியில் யாராவது ஒருவருக்கு வெள்ளை கலர் வஸ்திரம் வாங்கி கொடுத்துட்டு அந்த வஸ்திரம் வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி, அதாவது விரக்தியோடு இருக்கக்கூடிய தொழில் நல்ல வகையில் வளர்ச்சியோடு மேன்மையோடு அமையணும் அப்படிங்கிற விஷயத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. மற்ற எந்த கடவுளை வழிபட்டும் கிடைக்காத ஒரு நிம்மதி, கிடைக்காத ஒரு தொழில் வளர்ச்சி இந்த வெள்ளை கலரில் வஸ்திரதானம் பண்ணும் பொழுது உங்களையும் அறியாமல் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பும் பாக்கியமும் அந்த நேரத்தில் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது பெரிய அளவுக்கு அப்படிங்கிறத விட மிகப்பெரிய அளவுக்கு தொழில் அமையக்கூடிய பாக்கியமும் நிற்க நேரம் இல்லாமல் சுழன்று வேலை செய்யக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு அமையும். அந்த மாதிரி அமையணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நன்மையான வகையில் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். கோவில்களுக்கு போறது, புனித தீர்த்தத்துல நீராடுவது, இதெல்லாம் நல்ல விஷயம் தான் சார். ஆனா ஒருத்தர் வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி கிடைக்கல அப்படிங்கும் போது அவங்க அதற்குரிய சேனலை சூஸ் பண்ணல, அதாவது திரும்பி திரும்பி முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்து வெற்றி அடங்கி இருக்கு இல்லையா? அதை செய்யாம நம்ம வந்து ஆலயங்களுக்கு போறதோ இல்ல வழிபாடுகள் செய்யறதோ இல்ல நீராடுவதோ வந்து எப்படி இவங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை ஈட்டி தரும்? திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை முறை முயற்சி பண்ணினாலும் தெளிவான வகையில் ஒரு வகையில் முயற்சி பண்ணாலே போதுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மேன்மையான ஒரு வழிமுறைகளை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த தெளிவு அப்படிங்கிற விஷயத்தை யார் கொடுக்க முடியும்னா ஆன்மீகம் மட்டும்தான் கொடுக்க முடியும். எத்தனை பட்டம் படிச்சிருந்தாலும், எத்தனை சட்டம் படிச்சிருந்தாலும், எத்தனை மருத்துவம் படிச்சிருந்தாலும், எத்தனை கல்வி படிச்சிருந்தாலும், அதாவது படிப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி பண்பாடு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக படித்து தோற்று போனவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்கலாங்க. பண்பாடு உள்ளவங்க தோற்று போனதா சரித்திரமே கிடையாதுங்க. இதை நீங்கள் வாழ்க்கையில் நிறைய உணர முடியும். அந்த மாதிரியான பண்பாடுகளை கொடுத்து
பண்பாட்டுக்கும் மேலான எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தெளிவை கொடுத்து அந்த தெளிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அது மிகப்பெரிய அந்த வளர்ச்சியை கண்டதுக்கப்புறம் மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஆயுள் முழுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேரடிப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? தேனி மாவட்டம் பெரிய குளத்துல இருந்து வெற்றிவேல் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட மணி கேக்குதுங்க. அவங்க பெயர்? ஜெயலட்சுமி. டேட் ஆஃப் பர்த்? 6/2/1975 மேடம். பிறந்த நேரம்? விடியற்காலை 4 மணிங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்க மனைவிக்காக? நீண்ட நாள் அவன் தனியார் துறையில வேலையில் இருக்கிறாங்க. அரசாங்க வேலை வந்து எங்களுக்கு எப்ப கிடைக்கும்னு கேட்கணுங்க. சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இவங்க செவ்வாய் திசையில இப்ப தனிப்புத்தி நடக்குதுங்க. சரிங்க. அரசாங்கம் எப்ப கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்க. அரசாங்க வேலை வந்து இவங்களுக்கு கடந்த வருஷமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது கடந்த 1.5 வருஷங்களுக்கு முன்னாடியே 18 மாதத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இவருடைய ஜாதகப்படி நட்சத்திரப்படி இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் தடங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நேரத்தில், அதாவது நல்ல நேரம் வரக்கூடிய இந்த நேரத்தில் வந்து 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே கிடைக்காம சிறிது தாமதப்படுத்தி தடங்கள் கொடுத்து தான் கிடச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தடங்கள் வந்து எப்போ நிவர்த்தி ஆகுது அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாதம் 2017 6வது மாதம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான தடங்கள்லேருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த தடங்கள் வந்து நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் காலம் கடத்தாமல் வேலை கிடைக்கணும் அப்படின்னா கால பைரவர் வழிபாடை வந்து மாலை நேரத்தில் வச்சுக்குங்க. மாலை நேரத்தில் கால பைரவர் வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக வாகனத்தில் போகாமல் கொஞ்சம் தூரமாவது, அதாவது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டராவது நடைப்பயணம் போகிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கால பைரவரை வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்ற வகையில் பட்சிகளுக்கு ஏதாவது ஆகாரம் அல்லது ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுக்குற அமைப்பு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கனவுல நினச்சிக்கிட்டு இருக்கிற கவர்மெண்ட் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி சார். நாளைக்கு தீபாவளி இல்லையா? நாளைக்கு காலையில தீபாவளி அதிகாலையில நம்ம என்னெல்லாம் செய்யணும், ஏன் செய்யணுங்கிற குறிப்புகள் ஆன்மீகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொதுவாகவே வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியங்களும் மிகப்பெரிய நன்மைகளும் மேன்மைகளாக கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும், இந்த தீபாவளி அப்படிங்கிற திருநாளில் வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே எழுந்து உச்சந்தலைக்கு எண்ணெய் வச்சு, அதாவது நல்லெண்ணெய் என்று சொல்லக்கூடிய இந்த நல்லெண்ணெய் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். சில பேர் நெய் உபயோகப்படுத்துறது, தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் எத்தனை எண்ணெய்கள் இருந்தால் கூட நல்ல எண்ணெய் மட்டும் தீபாவளி திருநாளில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உச்சந்தலையில் எண்ணெய் வச்சுக்கிட்டு அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். நிறைய வீடுகளில் கிராமப்புறங்களில் பாருங்கள், அதாவது பிதா வந்து பிள்ளைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவார். அதாவது ஆண் பிள்ளைக்கு எந்த ஒரு வீட்டில் தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறாரோ அப்போ அந்த குடும்பத்தில் வந்து உங்களுடைய பிள்ளையுடைய ஜாதகப்படி பிதாவுக்கு கண்டம் இருந்துன்னு வைங்களே, நிறைய குழந்தைகளுக்கு வந்து பிள்ளை முன்னேறும் பொழுது பிதாவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய கண்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டம் இருந்தால் கூட அந்த கண்டங்கள் தானாகவே நிவர்த்தி ஆகக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த தீபாவளிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த எண்ணெய் தேய்க்கும் போது சாதாரண நாளில் நீங்கள் தேய்க்கக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான். அதே நல்லெண்ணெய் தீபாவளி நாட்களில் திருநாளில் வந்து உங்களுடைய உச்சந்தலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நல்லெண்ணெயில் வந்து மகாலட்சுமி அதாவது வாசம் செய்யக்கூடிய ஐதீகம் இருந்துகிட்டு இருக்குது. நிச்சயமாக நிரந்தரமான ஒரு நல்ல கதியை கொடுக்கக்கூடிய, நல்ல பண்புகளை கொடுக்கக்கூடிய, நல்ல விஷயங்களை நல்கக்கூடிய பாக்கியம் தீபாவளி திருநாளுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தீபாவளி அன்னைக்கு காலையில நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்ன காரணம் அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்க. இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா போதாது. இன்னும் தீபாவளி நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன பூஜை முறைகள் பண்ணணும், வழிபாட்டு முறைகள் என்ன, எந்த ஆலயங்களுக்கு செல்லணும், அந்த ஆலயத்துக்கு போய் அங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில எங்களுக்காகவே நீங்க பகிர்ந்துக்கணும் சார். மிக்க நன்றி. பொதுவா தித்திக்கும் தீபாவளியில வந்து எத்துக்கும் தெரியாத விஷயங்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு நாளைக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியில், நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல காத்திருக்கிறோம். அது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பாக்கியவான்களுக்கும் உங்களுடைய குலதெய்வ அருளும் நவக்கிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும்
அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்களோடும் நன்றி. இவ்வளவு நேரம் நாம ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த இன்னும் நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் மற்றும் அதி அற்புதமான ஆன்மீக விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596595. வணக்கம் சார். வணக்கம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வணக்கம் சார். கவலைகளும் பிரச்சனைகளும் இல்லாத மனிதர்களை இந்த உலகத்துல பார்ப்பதே அரிது, பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகள், குறிப்பா பல பிரச்சனைகளுக்கு அடித்தளம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு குடிஞ்சு பார்த்தோம்னாக்கா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இருக்கு இல்லையா? இந்த செல்வ வளம் சேர எளிதான பரிகார முறை எங்களுக்காக சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி பணம்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொருள். இல்லோருக்கு பூமியில் இடமில்லை, அருள் இல்லோருக்கு எவ்வளவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பொருள் ரொம்ப பிரதானமாக மாறிடுது. இன்றைக்கி பூஜைகளில் ரொம்ப விசேஷமான பூஜை அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி பூஜை தான் எல்லோரும் பண்ணிட்டு இருக்க. வரவா எல்லாரும் ஜாதகம் பார்க்க வரவாலும் சரி, ஃபோன் பண்ணுறவாலும் சரி, இமெயில் அனுப்புகிறவாலும் சரி, வாட்ஸ்அப் அனுப்புகிறவாலும் சரி, எல்லாருமே பார்த்தோம்னா லக்ஷ்மி பூஜைக்குடைய விசேஷங்கள் என்னன்னு கேட்குறேன். ஏன்னா பொருளாதாரம் அவளுக்கு அவசியமாக தேவைப்படுறது. அந்த அவசியமாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் லக்ஷ்மி தேவி ஜலம் ஸ்வரூபிணின்னு சொல்லுவாள். அதாவது தண்ணி மாதிரி, தண்ணி ரூபமாக கூட இருப்பாளாம். அதாவது தண்ணி எப்படி ஒரு இடத்துல நிற்காதோ அதே மாதிரி அவளும் ஒரு இடத்துல நிற்கிறது கிடையாது. எல்லாரும் கேட்குறது உண்டு, நான் பெரிய பெரிய ஹோமங்கள் பண்ண முடியதில்லை, எளிதாக சிறப்பாக எனக்கு சீக்கிரமாக செல்வம் சேர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ரொம்ப சின்ன ஒரு விஷயம் ஆனால் பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்வர்ண கும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்வர்ண கும்பம்னா கும்பத்தில் முழுசாக காசு வச்சு மேலே ஒரு தங்க காசு வச்சு லக்ஷ்மி பூஜை பண்ணுறது ஒன்று. தாமரையில் வச்சு அதில் மஞ்சள் கரைச்சி வச்சு அது மேலே காயின் வச்சு அதில் குங்குமார்ச்சனை பண்ணுறது 2. 3வது நட்சத்திர வடிவில் காயின் வச்சு அதுக்கு நடுவில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறது 3. இன்னொன்று 4வது ரொம்ப விசேஷமானது, ஒரு மஞ்ச பையில் கை நிறைய காசு எடுத்துக்கணும். கை நிறையா காசு எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி திருப்பதிக்கு கட்டி வைப்பீங்களோ அந்த மாதிரி அந்த காலத்தில் முடிஞ்சு வைப்பான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி முடிஞ்சு வைக்கிற மாதிரி கை நிறையா காசு எடுத்து உள்ளே போட்டு வாசன திரவியமான பச்சை கற்பூரம், ஏலக்காய் 2யும் போட்டு மேலே பார்த்துட்டேன்னா ஒரு மல்லிப்பூவால் முடியறது, மல்லி புஷ்பத்தால் முடிஞ்சு சந்தனம் குங்குமம் இட்டு அந்த காசுக்கு தீபாராதனை காமிச்சு நித்திய பிரகாரம் வழிபட்டுட்டு வரும்பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நல்லா பார்த்துருந்தெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் ஏதாவது ஒரு தப்பு, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறதுனா மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பேன். இந்த முடிஞ்சு வைக்கிறது எதனால்? எனக்கு ஏதாவது தப்புக்கள் ஏற்படக்கூடாது, தடங்கள் வரக்கூடாதுன்னு. இன்றைக்கி எல்லாத்துக்கும் தடங்கள் வர்றது எது? செல்வத்திலையும் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுலையும் கடன்கள் கட்டுறதுலையும் அடுத்த மாதம் என்ன பண்ணுறதுங்கிறதுல தடங்கள் நிறையா இருக்குது. இந்த தடசங்கள் வராமல் இருக்கிறதுக்கு முடிஞ்சு வைக்கிற மாதிரி இந்த காசை முடிஞ்சு வச்சு, நிறையா சில்லற காசை முடிஞ்சு வச்சு அது மேலே மல்லி புஷ்பத்தை வச்சு ஏலக்காவும் பச்சை கற்பூரமும் போட்டு நித்திய பிரகார அம்பாளை வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். லக்ஷ்மி கடாட்சங்கள் ஜாஸ்தியாகும். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? மணிராஜன், கோயம்புத்தூர். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? நமக்காக. உங்க டேட் ஆஃப் பர்த்? 22/2/1973. பிறந்த நேரம்? 5:45. ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? கஷ்டமாவே கடன் பிரச்சனையாவே இருக்கு. அது என்ன சார்? கவலையப்படாதீங்க, பின்னோக்கி இழுக்கப்பட்ட அம்புதான் வேகமாக முன்னோக்கி சென்று இலக்கை அடையும். உங்களுக்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சாமி. அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர சாஸ்திரம், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி
அதே மாதிரி எனக்கு செல்வம், அதே மாதிரி கடன் சம்பந்தமான தொல்லைன்னு சொல்லுவாள். கடனுக்கு உண்டான அதிபதியாகப்பட்டவர் 6ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியாகப்பட்டவர் சனி பகவான் இன்னைக்கு சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கு. செல்வாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சனி கூட சேர்ந்துருக்கங்காட்டி வந்தால் திடீர்னு வருது, அதுக்கப்புறம் வரல, வந்த பணத்தை வராத காலகட்டத்தில் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும். இது என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன மாற்றங்கள் பண்ணுறது, என்னவா இதில் வந்து சரி பண்ணிக்கிறது அப்படின்னா, உங்களை பொறுத்தளவுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று ஜாதகம், இன்னொன்று வீடு, இன்னொன்று உங்களுடைய தொழில் நல்ல பலமாக இருக்கணும். ஜாதகம் நன்னா இருக்கிறதுக்காக பிராயஷ்சித்தம் சொல்லலாம். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கங்காட்டி பட்டீஸ்வரர் கோயில் இருக்கும் பேரூரில், அங்கே போய் சங்காபிஷேகம் பண்ணிக்கிறது அல்லது ருத்ராபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 1. நம்பர் 2, நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன அந்த லக்ஷ்மி காயினை முடிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. வீடு கிழக்கு பார்த்துருக்கிறது, வாசலில் 2 நெய் தீபங்கள் ஏற்றுறது, அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை தோறும் மாவிளை தோரணம் மாற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சுவாமிக்கு சந்தன காப்பு, பெருமாளுக்கோ அல்லது மகாலட்சுமிக்கோ சுவாமிகிட்ட சந்தன காப்பு காலில் வச்சு அந்த காலில் இருக்கக்கூடிய சந்தனத்தை நித்தியப்பிரமாக நெத்தியில் வைங்க, நல்ல மாற்றம் வரும். ஓம் நம சிவாய. அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம இந்த செல்வம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் இருந்தது சார். அதாவது தண்ணி நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணோம்னாக்கா செல்வம் கையில தங்காது, அந்த அளவிற்கு பணமும் செலவாகும் அப்படிம்பாங்க சார். அதாவது தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது வந்து நல்ல விஷயம் தான். ஆனா தண்ணிக்கும் பணத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அம்பாள் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டா, வந்து தண்ணி மாறி அப்படின்னு சொல்லுவா. இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது சேமித்து, அதாவது தங்கி இருக்கக்கூடியது தண்ணி தான். தங்கி இருக்கக்கூடியது தண்ணி தான். நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய என்ன பொருள், எனக்கு ஒரு 2 கிலோ நெருப்பு சேமித்து வச்சுருக்கேன், யாராவது சொல்லுவாளா? மாட்டா. ஆனால் தண்ணி மட்டும் பார்த்துட்டுலாம் வீட்டில் டேங்கில் சேமித்து பண்ணியிருக்கேன். ஏன்னா தண்ணி இல்லாத நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி செல்வமின்றி அமையாதும் உலகாக இருந்துட்டு இருக்கு. தண்ணி எப்படி நம்ம வந்து அதீதமாக செலவு பண்ணுறதோ, மனம் போல் வாழ்வு அப்படின்றது நம்ம பார்க்க முடியறது. ஒரு மனுஷனுக்கு மனம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் அவனுடைய குணமும் செயல்பட்டு வருது. அவன் மனசு சரியில்லப்பா, அதனால தான் இப்படி இருந்துட்டு இருக்கான் சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி பார்த்துட்டுனா அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணும்போது தண்ணி ஒரு குடம் எடுத்து கால் கழுவு சொல்லுவாங்களாம். அதான் எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணுறாலோ அந்த அளவுக்கு செலவாளியாக இருப்பாள், எந்த அளவுக்கு சேமித்து வைக்கிறாளோ அந்த அளவுக்கு அவள் வந்து மிச்சம் பிடிக்கிறவாளாக இருந்துட்டு இருப்பான்னு ரொம்ப அழகாக அந்த காலத்தில் பண்ணதுண்டு. அதே மாதிரி தான் பஞ்சபூதங்களில் ஒரு பூதம், ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக நீங்கள் திருவண்ணாமலை என்ன கஷேத்திரம்னு சொல்லுவேன், அக்னி கஷேத்திரம்னு சொல்லுவேன், வாயு கஷேத்திரம்னு காளஹஸ்தி சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கிற மாதிரி லக்ஷ்மி தேவியோட தன்மைகள் எந்த கொண்டதுன்னா குளிர்ச்சியானவள், ஸ்படிக ரூபிணியானவள், அவள் குளிர்ச்சியான தன்மைகளுடையவர். அந்த குளிர்ச்சிக்கு நேராக எதிர்மறையாக, அதாவது அதுக்கு நேராக எதிர்மறையில் நேராக வைக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் என்ன பூதம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது தண்ணீர் தான். அதனால தான் அம்பிகையை தண்ணீர் ரூபமாக இருப்பார், அவளை சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்றான். பலருடைய சந்தேகத்தை போக்கும் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் நான் ரஞ்சினி பேசுறேங்க மேடம், வல்சரவாக்கம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் 2 பசங்களுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/4. வருடம் மேடம் வருடம்மா? 4/7/1999 மேடம். ஓகே, பிறந்த நேரம்? நேரம் 2:54 AM மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? சதய நட்சத்திரம், கும்பராசி. என்னம்மா கேட்கணும் அவருக்காக? மேடம் அவங்க வந்து இப்போ +2 படிச்சுட்டு இருக்காங்க மேடம். சரிங்க. அவங்க கொஞ்சம் டல்லா இருக்காங்க. எப்படின்னா எப்படி வருவாங்க, அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும், லைஃப் எப்படி இருக்கும்? கவலையப்படாதீங்க சார், இதற்கான பதில் இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாயா. வணக்கம்மா. வணக்கம் சார். இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்காரு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு இப்போ +2 படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு பயம் இருக்கிறதோட எனக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்குது. நல்லா வருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கக்கூடிய நட்சத்திரம், கேட்கக்கூடிய நாள் அன்னைக்கு இவருடைய ராசியிலேருந்து கணக்கெடுத்து பார்த்துட்டா குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சந்திரனும் 8ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன, நம்ம நினச்ச காரியம் நடக்க மாட்டேங்கிறது, ஒரே விதமான பயமாக இருந்துட்டு இருக்கு. இந்த பயத்தை போக்கக்கூடியவர் என்ன தெய்வம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஆனால் மறந்துடுவோம். துர்காம்பாலும் பைரவரும். பைரவர் வழிபாடு இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நிறையா பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும், படிப்பில் நல்ல கவனத்தை கொடுக்கும். துர்க்கையை வழிபடும் பொழுது இந்த ஜாதகத்தில் ராகு கேதுவுடைய தோஷங்கள் இருக்கும்போது அதிலிருந்து நல்ல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. மரகத பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பிள்ளையார் வச்சு வீட்டில் வழிபடுறது ரொம்ப விசேஷமான வழிபாடாக இருக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். தினம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வீட்டில் போடுறது ரொம்ப நல்லது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை வீட்டில் தினம் தினம் கேட்கறது நல்ல மாற்றத்தையும், குழந்தையோடைய எதிர்கால படிப்பு முன்னேற்றம், வீட்டினுடைய செல்வம் எல்லாத்துக்கும் விசேஷமா இருக்கும். நல்லது. ஓம் நம சிவாய. அழைப்பிற்கு நன்றி
சார் நாளைக்கு தீபாவளி இல்லையா? தீபாவளி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறைகள் என்னென்ன? பொதுவாக எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பா, தீபாவளி அன்னைக்கு ஒரு விஷயம் பேசுறதா, தீபாவளி முந்தியெல்லாம் 10 நாட்கள் இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு. தீபாவளி அன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன பண்ணுறது, என்னென்ன முறைகள் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், தீபாவளிக்கு முதல்ல ஒரு நல்ல நாள் பார்த்து துணி எடுக்கணும். வஸ்திரம், இந்த வஸ்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வஸ்திரம்ங்கிறது யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்குது. பெரியவங்க குழந்தைக்காக கொடுக்கறதும், குழந்தைகள் பெரியவங்களை தெய்வமாக நினச்சி கொடுக்கறதும் இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மூதாதையர்னா யார், நம்மளுக்கு பெரியவங்களுக்கு வந்து இறந்துருந்தாங்க, அதே மாதிரி பெரியவங்க வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க பேரில் துணியை வச்சு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒன்று. ரெண்டாவது, நல்ல நாளில் போய் நல்ல நேரங்களில் போய் துணி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த துணி எடுத்தால் மட்டும் பத்தாது, எடுத்து கொண்டு வந்து ரொம்ப சுத்தமாக வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கணும், சுவாமி படத்துக்கிட்ட வச்சுக்கணும். ஒன்று. இரண்டாவது, சுவாமி படத்துக்கிட்ட வச்சதுக்கப்புறம் அன்னைக்கு விடிய காலத்தால் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உங்களுக்கே தெரியும், என்னென்னு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், குளிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கேட்க வந்த, ஏன் குறிப்பா தீபாவளி அன்னைக்கு நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பா குளிச்சே ஆகணும்? அதுதான் அதில் மந்திரங்கள் ரொம்ப சொல்லியிருக்கு. ஓம் ஆபோ சிஷ்டா மயோ புவஸ்ய தான ஊர்ஜே ததான மகேரனாய சுக்ஷே சிவத யோவ சிவதமோ ரசதஸ்ஸ பாஜேத. இது வந்து பிராமணர் சந்தியாவந்தனம் பண்ணும்போது சொல்லக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தண்ணீர் எப்படி என் கையை சுத்தம் பண்ணுறதோ அதே போன்று என் மனதை சுத்தம் பண்ண வேண்டும். என்றைக்குமே தண்ணீர் மனதை சுத்தம் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய இந்த நரகாசுர செத்த குளிக்க இந்த நாளில் மனதையும் சுத்தம் படுத்தக்கூடிய தன்மைகளாக இருந்துட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், இந்த மந்திரம் என்ன சொல்கிறது, எப்படி என் கை காலை சுத்தம் பண்ணுறியோ அது மாதிரி மனசை சுத்தம் பண்ணு. மனசை மட்டும் சுத்தம் பண்ணக்கூடாது, என்னுடைய கர்மாவை சுத்தம் பண்ணு. என்னை கர்மாவை மட்டும் சுத்தம் பண்ணக்கூடிய, என்னை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜி எல்லாத்தையும் போக்கி நல்லதை கொண்டு வா. இந்த நல்லதை கொண்டு வர்றதுக்காக நான் இந்த மந்திரத்தை சொல்லி ஜலமாக, இந்த ஜலத்துக்கு வந்து அந்த சக்தியை கொடு. சிவனுடைய அனுகிரகம் கொண்ட இந்த தண்ணீர் ஆகப்பட்டது, சிவனுடைய தலையிலிருந்து வரக்கூடிய இந்த தண்ணீர் ஆகப்பட்டது என்னையும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த லோகத்தையும் சுத்தமாக வைத்து கொள்வதற்கு மனதையும் எண்ணத்தையும் செயலையும் பக்தியும் ஸ்ரத்தையும் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துறதுக்காக அன்றைய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுவாள். ரெண்டாவது, காலையில முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா அம்மா அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கணும். கண்டிப்பா சார், நீங்க சொல்றதை கேட்கும்போது தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. சார், தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் குளியல் ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? முக்கியமானது என்ன? பட்டாசு. பட்டாசு எதுக்குங்க வெடிக்கிறோம்? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்தும் அற்புதமான ஆன்மீக விளக்கங்களை குறித்தும், குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு காலை முதல் மாலை வரை நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் நிறைய விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், தீபாவளி திருநாள் அன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும், எண்ணெய் குளியல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா புது ஆடை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார்? அந்த புது ஆடை போடுறதுக்கு முன்னாடி அதுல வந்து மஞ்சள் குங்குமம் இடணும். புது ஆடை போட்டதுக்கு அப்புறம் ஏன் சார் புது ஆடையில மஞ்சள் குங்குமம் வைக்கணும்? குறிப்பா எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் நம்ம சாஸ்திரத்திலேயே சொல்லப்படுறது மங்களகரமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மஞ்சள் குங்குமம் போட்டு தான் ஆரம்பிக்கணும். பிள்ளையார் பிடிச்சாலும் மஞ்சள்ல தான் பிள்ளையார் பிடிப்போம். ஹரித்ரா பிம்பே ஸ்வரூபஸ்ய, ஹரித்ர பிள்ளையார் படம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சள் பிள்ளையார் தான் நம்ம பிடிக்கிறது. நம்மளுடைய சாஸ்திரத்திலேயே மஞ்சள்ல தான் எல்லா காரியங்களும் விசேஷமா இருக்கு. கணபதி ஹோமத்துக்கு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்தாலே மஞ்சள் தூள் தான் முதல்ல இருக்கும். நிறைய பேர் மளிகை சாமான் லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் தான் எழுதுவாங்க. அந்த மாதிரி. ஸோ ஆக அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது இந்த மஞ்சள் குங்குமம் அப்படின்னு சொல்லுவாள். மங்களகரமான விஷயத்துக்கு திருப்பி எனக்கு வஸ்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு பண்ணணும். வஸ்திரத்தை பெற்றவங்க கிட்ட கொடுத்து பெரியவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க எடுத்து போட்டுக்கணும். போட்டு முடிச்சோன்னா கால் கழுவணும். வஸ்திரத்துல வந்து தீட்டுகள் வரும் அப்படின்னு சொல்லுவா. வஸ்திரம் நீங்க பார்த்துட்டேன்னா ஏதோ ஒரு அபர காரியங்கள், அதாவது யாராவது இறந்துருக்காங்க, இல்லைன்னா ஒரு நம்ம போய் ஒரு முடி வெட்டிட்டு வரோம், இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்து வஸ்திரத்தை எடுத்து போட்டு தான் குளிப்போம். கரெக்டாக அந்த மாதிரி தான். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வஸ்திரம் தான் தானமாக கொடுப்போம். நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரியும், திருச்செந்தூர் போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம், கடலில் குளிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த வஸ்திரத்தை கடல்ல விடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வஸ்திரத்துல வந்து நம்மளுக்கு தோஷங்களும் எந்த விதமான பாபங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு
புது வஸ்திரத்தை போட்டதுக்கப்புறம் கால் கழுவுறது ரொம்ப விசேஷம். அதுவும் குதிகால் கழுவுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் திருச்சியிலேருந்து பேசுறேங்க. திருச்சியில இருந்து யாருமா பேசுறீங்க? வனந்தா பேசுறேங்க. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும். அவங்க செஞ்சோம். சரிங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/12/1994. பிறந்த நேரம்? இரவு 8 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, கடக லக்னம். ஓகே, என்னமா கேட்கணும் அவருக்காக? பையனுக்கு வேலை இப்ப பார்த்துட்டு இருக்கான், அப்ரண்டிஸ் ஆகும். சரிங்க, அது கன்ஃபார்மா இருக்குமா இல்ல வேற எதுவும் ட்ரை பண்ணணுமா? கண்டிப்பா கண்டிப்பாமா சார். இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா எப்படி இருக்குது, இப்போத்து காலகட்டம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்குது. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து உத்தியோகஸ்தானம் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கேட்குற நேரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த இடம் மாற்றம் பண்ணலாமா, இந்த இடத்த விட்டு வேறு இடம் மாற்றம் பண்ணலாமா, தாராளமாக மாற்றம் பண்ணலாமா, இதை விட நல்ல வேலையாக இருக்கும்பொழுது மாற்றம் பண்ணுறது நல்லது. ஒன்று. இரண்டாவது, இவங்களுக்கு என்ன நான் பண்ணிட்டா வேலைக்கு உத்தியோகத்தில் பலம், ராஜகோபால யந்திரம் அப்படின்னு இருக்குது. அந்த யந்திரம் உத்தியோகஸ்தானத்துக்கு ரொம்ப பலம் தரக்கூடிய ஒரு யந்திரம். ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 6 வாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வரலியில் அர்ச்சனை, ஷண்முகம் ஷட்குணம் செய்வம் குமாரம் குலபூஷணம் தேவசேனாபதிம் வந்தே சர்வ காரியார்த்த சித்தே. பாருங்கள், எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணக்கூடிய சக்தி கொண்டவர் முருகப்பெருமான். அவரை சுற்றி வர்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா புஷ்பத்தில் அர்ச்சனை, செவ்வரலியில் அர்ச்சனை 6 வாரம் கரெக்டாக காலையில் 7 மணிக்கு போனோமா அடுத்த வாரம் அதே மாதிரி. ஒரு தடவை 5 வாரம் போயிருக்கேன், 6ஆவது வாரம் போகல, திருப்பி முதல்ல இருந்து போனோம். அந்த மாதிரி 6 வாரம் தொடர்ந்து போகிறது, செவ்வாய்க்கிழமை நாள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது, நல்ல மாற்றமும் சீக்கிரம் உத்தியோகஸ்தானத்தில் பலம் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நான் உஷா பேசுறேங்க, டெல்லியில இருந்து. உஷாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம், என்னுடைய மகனுக்காக எங்க வீட்டுக்காருக்காகவும் கேட்கணுங்க. ஓகேமா, மகனுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மகனுடைய டேட் ஆஃப் 10/2/1992. பிறந்த நேரம்? சாயந்தரம் 6:15 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி தான் ராசி மேஷராசிங்க. நட்சத்திரம் அஸ்வினின்னு சொல்றாங்க, பரணின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா, என்ன கேட்கணும்? கன்ஃபார்ம் கிடையாது. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு? அவனுடைய ஒன்னும் சரியாகலைங்க இதுவரை. ஓகே அம்மா, கவலைப்படாதீங்க சார், இதற்கான தீர்வு இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கங்க. இவங்களுக்கு சரியா வரலைன்னா என்ன விஷயத்துல சொல்றேன்? படிப்பு, வேலை, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கலா? படிப்பு 3-4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுங்க. இப்போ வேலைன்னு சொன்னாலும் வேலை போறான், பட் ஒரு இது கிடையாதுங்க, ரொம்ப இதாகிட்டு இருக்கிறான். புரியுறதுமா, நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீர்கள், கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாள். இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த 2 சனிக்கும் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதுக்கு பிராயஷ்சித்தம் ரொம்ப குறைவு. நிறையா பேர் பிராயஸ்தம் சொல்லுவாள், ஆனால் அந்த பிராயஸ்தத்துக்கு பலன் குறைவாக இருக்கும். ஏன் இந்த பலன் குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரோடைய காலகட்டம் இப்படி இருந்துருக்கு. இதுக்கு என்ன பண்ணோம்? மகாவிஷ்ணுவை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுலேயும் சீக்கிரமாக சட்டுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி நரசிம்ம சுவாமி. நரசிம்மருக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணுங்க, கவலையே வேண்டியதில்லை. ஓம் நம சிவாய. அழைப்பிற்கு நன்றி சார். முக்காவாசி பண்டிகைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பொதுவாக தான் பண்றோம். புத்தாடைகள், இனிப்புகள், ஆலயங்களுக்கு போறது, இது எல்லாமே. ஆனா தீபாவளி அப்படின்னாலே தனித்துவம் வந்து பட்டாசு. இந்த பட்டாசு குறிப்பாக தீபாவளிக்கு ஏன்? ரொம்ப சுலபமாக சொல்ல போனோம்னா, நீங்கள் கேரளாவில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி இருந்தாலோ அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு இது இருந்தாலும் அவங்க வெடிக்கிறதுக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கதன வெடி அப்படின்னு சொல்லுவாள். இந்த கதன வெடி வந்து ஒரு அர்ச்சனை மாதிரி, கதனார்ச்சனைன்னு பேர் இதுக்கு. வெடி வந்து அர்ச்சனையாக பண்ணுவாங்க, வெடி அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. வெடியை வந்து அர்ச்சனைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாபங்களை போக்கக்கூடியது வெடியாக இருக்கும். அதனால தான் இந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வெடி வெடிக்கிறாங்க. நல்ல விஷயங்களுக்கு வெடியாக வெடிக்கிறது உண்டு. இந்த வெடி வந்து இந்த சப்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்தமாகப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா கெட்டதை பொசுக்கக்கூடிய தன்மைகள் உடையதாக இருக்குது. நரகாசுரம் வதம் பண்ண அந்த சக்தியாகப்பட்டது நம்மளுடைய கெட்டதையும் சேர்த்து வானத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மைகள் கொண்டதாக இருக்கும். இன்னும் ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா நிறையா பேருக்கு உடல் உபாதைகள் வரும். பார்த்துட்டோம்னா கிளைமேட் சேஞ்சினால் நிறையா பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். இந்த பிரச்சனைகள் வரது பூரா
இந்த கெட்ட வாயுனால பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த புகையோடு சேர்ந்து அதுவும் எடுத்துகிட்டு போயிடும். அது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்துட்டோம்னா இதுக்கு தான் வெடிக்கிறா கதனார்ச்சனைன்னு பேர். இது அந்த வெடியை வெடிக்கும் போது அந்த காலத்தில் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா இறைவனை சொல்லி அந்த இதில் வைப்பா வெடியை கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைக்கிறது உண்டு. ஸோ இது பேர் கதனார்ச்சனைன்னு பேர். கதன வெடி அப்படின்னு சொல்லுவாள். இந்த வெடியாகப்பட்டது எல்லா திருஷ்டியும் போக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளும் குறைத்து கொடுக்கும். அதுக்கு தான் இந்த கதனா அர்ச்சனை பண்ணுறது, கதன வெடி, அதாவது பட்டாசு வெடிக்கிறது. தீபாவளி அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அது சதுர்தசியும் அமாவாசையும் கலந்து வரங்காட்டி தர்ப்பண காரியங்கள் அமாவாசை அன்னைக்கு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சாயந்தரம் மகாலட்சுமி பூஜை ரொம்ப விசேஷமானது. மகாலட்சுமி பூஜைனா ஒரு கும்பத்தை வச்சுக்கணும். அந்த கும்பத்து மேலே மாவளை, உள்ள தண்ணீர், ஏழக்காய், அதில் பச்சை கற்பூரம், கிராம்பெல்லாம் போட்டு வச்சுட்டு ₹1 காசை போட்டு மேலே ஒரு மஞ்சள் தடவின ஒரு தேங்காயை வச்சுட்டு முன்னாடி காசு ஸ்வர்ணங்களை குமிச்சு வச்சு ஒரு சின்ன மஞ்சள் நூலை காசுலேயும் கலசத்துலேயும் தொட்ட மாதிரி வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க. எல்லா செல்வங்களும் வரும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். கண்டிப்பா சார். தீபாவளி அன்னைக்கு காலை முதல் மாலை வரை நாங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா பட்டியலிட்டு சொன்னீங்க. மிக்க நன்றி. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கிற நேரம், நிகழ்ச்சியில தொடர்பு கொண்ட நேரம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோட இந்த தீபாவளி திருநாளன்னு இல்லாதவங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சு நல்லதே வரணும்னு சொல்லி பசி பட்னி இல்லாத இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தோட நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகழாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், ஆன்மீக தகவல்கள் மற்றும் தீபாவளி அன்னைக்கு நாம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத குறித்து தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.